Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல பாத்தீங்கன்னாக்கா என்னோட செகண்ட் சன். ஸோ இவருக்கு வந்து இன்னொரு 1 வீக்ல வந்து பர்த்டே. ஸோ அதனால 1 வீக்காவே இவர் கேட்கறதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா லாக்டவுன்ல வந்து பாவம் பசங்க எங்கேயுமே வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க கேட்கறதாவது நம்ம செஞ்சு கொடுக்கணும். ஸோ அதனால வந்து இன்னைக்கு லட்டு கேட்டனால லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி லட்டு செய்ய போறேன். ஸோ லட்டு மட்டும் கிடையாது. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுற அந்த மாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 விதமான டிஷ் செய்யலாம். ஸோ லட்டு, இந்த ஸ்வீட்டான லட்டு, கிறிஸ்பியான மிக்சர், பூந்தி மிக்சர் அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிஷ் பார்க்கலாமே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1 kg கடலை மாவு எடுத்துக்கிறோம். அதே ஈக்குவலாக 1 kg வந்து சர்க்கரை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த சர்க்கரையில் நல்லா கரையிற வரைக்கும் வச்சிடணும். ஒரு 6 ஏலக்காய் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஸோ வேறு எந்த கலரும் நான் வந்து இதுக்கு சேர்த்த போகிறது கிடையாது. ஏன்னா எதுவுமே குழந்தைங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறனால கலரெல்லாம் எதுவுமே நான் மிக்ஸ் பண்ணல. ஸோ சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து வடிகட்டி நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரை சிரப்பை தான் வந்து நம்ம வந்து காய்ச்ச போகிறோம். ஒரு ஹையில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டிங்கனாக்கா நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிரும். அந்த கம்பி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடலை மாவில் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். அது நல்லா கரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி பதத்துக்கும் இல்லாமல் தோசை பதத்துக்கும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். நான் வந்து 1 கிலோ மாவுக்கு வந்து இந்த பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றும் போது பூந்தி வந்து நல்லா குண்டு குண்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கம்பி பதமும் இல்லை. இந்த அளவுக்கு வந்தாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம்பி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் இது. எண்ணெய் காய வச்சு இந்த அளவு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதோட பெருசு என்கிட்ட இருந்தது. ஆக்சுவலி இப்போ கிடைக்கல, எனக்கு அது எங்கே வச்சேன்னு தெரியல. அதனால இந்த இது எடுத்திருக்கேன் நான். நல்லா ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்றும் போது கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு ஊற்றுங்க. இல்லைன்னா வெளியே தெறிக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கரண்டியில் சுற்றி விட்டுட்டே இருந்தீங்கனாக்கா பூந்தியெல்லாம் அழகாக குண்டு குண்டாக விழுகும். ரொம்ப தூக்கி வச்சிடாதீங்க, எண்ணெய் தெறிக்கும். ரொம்ப கிட்டையும் போய் வச்சிங்கன்னா பூந்தி வராது. அதனால் கொஞ்சமாக வடசட்டிலேருந்து கொஞ்சம் மேலே தூக்கி இந்த மாதிரி ஊற்றிட்டே இருங்க. ஒரு 2 கரண்டி அந்த மாதிரி ஊற்றலாம். எண்ணெய் உங்களுக்கு நிறையிற வரைக்கும் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து 1 லிட்டர் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கேன். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய பூந்தி போட்டு சீக்கிரமாக எடுக்க முடியும். நீங்கள் இப்படி தூக்கி தூக்கி போட்டுகிட்டே இருக்கும்போது எண்ணெயை திருப்பி திருப்பி விட்டுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் வரும். உங்களுக்கு பரபரன்ட்டு ஒரு சத்தம் வரும்போது அந்த சவுண்டில் நீங்கள் எடுத்துடலாம். இது வந்து ரொம்ப கிறிஸ்பி ஆகக்கூடாது லட்டுக்கு. இந்த ஃபஸ்ட்டு வர்ற கொஞ்சம் ஒரு அரை வேக்காட்டில் இருக்கும்போது நீங்கள் எடுத்துடலாம் பூந்திக்கு. அது வந்து லட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி ஆயிட்டே இருக்கு. 10 மினிட்ஸ். என் பையன் ரொம்ப ஆர்வமாக அம்மா எப்போ லட்டு ரெடி ஆகும் கேட்டிருக்கனால நான் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறேன். அதே மாதிரி ஒவ்வொரு தட்டையும் போட்டு எடுக்கும்போது இந்த மாதிரி அந்த மாவு கரண்டி வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருங்க. இல்லைன்னா அந்த ஓட்டையில் போய் மாவு அடைச்சிக்கிட்டு காய அதை அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு வந்து பூந்தி கீழே விழுகாது. க்ளீன் பண்ணி அது வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வச்சுக்கோங்க. எண்ணெய் எடுக்கும்போது எண்ணெய் கரண்டி அது வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல்லோ இல்லை தட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறது வந்து லட்டுக்காக எடுக்கிறோம். அது வந்து ஓரளவுக்கு வெந்தால் போதும். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கோல்டன் கலரில் கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும்போது அதை வந்து நீங்கள் மிக்சருக்குன்னு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்படி எடுக்கும்போது பார்த்திங்கனாக்கா
கீழே இன்னும் கொஞ்சம் எடுக்க கீழே இருக்கிறதெல்லாம் வந்து கிறிஸ்பி ஆகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மிக்சருக்கு தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம மிக்சர் பூந்தியும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு இருக்கும் இல்லையா, ஸ்டீல் ஃபில்டர், இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இதை வந்து மிக்சருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், லட்டுக்கு வந்து நம்ம அமுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்சிஸ்டன்சியில் உடையணும். இதே மிக்சருக்கு பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே உடஞ்சிரும். ஸோ இந்த அளவுக்கு தான் ரெண்டுத்துக்கும் பூந்திக்கும் மிக்சருக்கும் கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது அந்த மிக்சருக்கு வந்து நம்ம கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அவுள் இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வெறும் வந்து கருவேப்பிலை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கனால இந்த மழை காலத்தில் பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மிளகாய் பொடி வேணுங்கிறவங்க நீங்கள் மிளகாய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான மொறு மிக்சர் ரெடி. இப்போ நம்ம எடுத்து வச்ச அந்த பூந்தியை வந்து அந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூந்தி உருண்டை பிடிக்கும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பூந்தியாக இருக்கும்போது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கனாக்கா பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்ல திருப்பதி லட்டு மாதிரி அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு அகலமான தாம்பாளத்தட்டு அந்த மாதிரி ஏதாவது அகலமான தட்டில் நீங்கள் பரப்பிக்கோங்க. நெய் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்திட்டு கொஞ்சம் கிராம்பு சேர்த்திக்கோங்க. நெய் சேர்த்துறது எதுக்குன்னா நம்ம டேஸ்ட்டுக்காகவும் பிடிக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்கிறதுக்காகவும் தான். கிராம்பு சேர்க்கும்போது என்ன ஆகும், நம்ம இதில் ஸ்வீட்டு சேர்க்கறதுனால பல்லுக்கு வந்து எந்த வித ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிராம்பு சேர்த்திக்கிறோம். ஒவ்வொரு லட்டுலேயும் கிராம்பு இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்திட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது கிராம்பும் சேர்த்து சாப்பிடும்போது பல்லுக்கு வந்து ரொம்பவே நல்லது, கேவிட்டியெல்லாம் வராது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு லட்டுலேயும் கிராம்பு சேர்த்து வச்சிட்டிங்கனாக்கா அவங்க அது தெரியாமையோ ஒரு கடி கடிச்சிட்டா கூட அந்த கிராம்போட அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா பல்லுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம 1 கிலோ வந்து மாவுக்கு நம்மளுக்கு 75 லட்டு, நான் சின்ன சைஸில் பிடிச்சிருக்கேன் அதனால் 75 லட்டு கிடச்சிது. இதே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய லட்டு கடையிலெல்லாம் விற்பாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய லட்டு இந்த மாதிரி 2 கை வச்சு பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லட்டு பார்த்திங்கனாக்கா ஒரு 40 லட்டு வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் முந்திரி, திராட்சை அதெல்லாம் கூட நீங்கள் வறுத்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு சூப்பரான லட்டு, பூந்தி லட்டு ரெடி. இந்த லட்டு பிடிக்கும்போது எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து பிடிச்சிங்கனாக்கா பேசிட்டே பிடிச்சிங்கன்னா அந்த கை வலி தெரியாது. என் பசங்க 2 பேர் ட்ரை பண்ணாங்க, பட் அவங்களுக்கு பிடிக்க வரல. அதனால் நானே தான் பிடிச்சேன். பூந்தி பிடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அது வந்து நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை கூட நம்ம என்ன பண்ணலான்னாக்கா தனியாக இப்படி எடுத்து வச்சுட்டு வாழைப்பழம் அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நெய் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து உருண்டை பிடிச்சி அப்படிங்கன்னா நிஜமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். லட்டோட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான 3 விதமான டிஷ்ஷஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூந்தி சாப்பிட சார் ரெடியாக இருக்காரு. இந்தாங்க. ஹவுஸ் இட், யூ லைக் இட்? எப்படி இருக்கு லட்டு? லட்டு छोटा भीम லட்டு நல்லா இருக்கா? சரி சாப்பிடு. இப்போ பூந்தி டேஸ்ட் பண்றாரு. பூந்தி எப்படிமா இருக்கு? கிறிஸ்பியா இருக்கா? வாவ், சத்தம் மொறு மொறுன்னு கேக்குது. ஸோ இதெல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.